Hello viewers, welcome to our ECE preparation. இன்னைக்கான கேட் இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस என்ன அப்படினு பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன் சிஸ்டம்ல இருந்து எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? சோ என்ன क्वेश्चन அப்படினா AM signal is detected using an envelope detector. ஓகேவா? சோ envelope detector அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நம்மளோட ஆம்ப்ளிட்யூட் மாடுலேஷன்ல இல்ல frequency மாடுலேஷன் எதுவா இருந்தாலும் பரவாயில்லை. அனலாக் மாடுலேஷன்ல ரிசீவர் சைடுல யூஸ் ஆகக்கூடிய டிடெக்டர். ஸோ டிடெக்டர் அப்படின்னா ஒன்றும் கிடையாதுமா, ரிசீவர்னு சொல்லலாம், இல்லை டிமாடுலேட்டர்னு சொல்லலாம். அது எல்லாருக்குமே தெரியும். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? எப்படி நம்ம டிரான்ஸ்மிட்டர்ல சிக்னலை டிரான்ஸ்மிட் பண்றோமோ அதே மாதிரி ரிசீவிங் சைடு வந்து என்னது ஆண்டனா மூலமா ரிசீவ் பண்றாங்கல்ல. ஓகேவா? அது ரிசீவர்னு சொல்லுவாங்க, டிமாடுலேட்டர்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா டிடெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு டிடெக்டர் அப்படிங்கிற நேம் வந்தது அப்படின்னா அங்க எப்படி வரும், ரிசீவிங்ல வந்து எப்படி வரும் அப்படின்னா என்னோட ரெண்டு சிக்னலுமே உள்ள என்டர் ஆகும். ரிசீவருக்குள்ள எது கேரியர் சிக்னலும் என்டர் ஆகும். நான் டிரான்ஸ்மிட்டர்ல என்னோட ஒரிஜினல் சிக்னல் கேரியரோட அட்டாச் பண்ணி அனுப்புவேன். ஸோ ரெண்டு சிக்னலுமே ரிசீவர்ல என்டர் ஆகும். அதுல என்னோட சிக்னலை மட்டும் டிடெக்ட் பண்றதுனால அதுக்கு வந்து எனக்கு டிடெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதுல பெஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி நம்மளோட கம்யூனிகேஷன் சிஸ்டம்ல என்வலப் டிடெக்டர் வந்து பெஸ்ட் ஒன் சொல்லி இந்த டிமாடுலேட்டர் தான் அதிக செட்டிங்ஸா இருக்கும். ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கேரியர் ஃப்ரீக்வன்சி கொடுத்துட்டாங்க. என்னது கேரியர் ஃப்ரீக்வன்சியும் கொடுத்துட்டாங்க, என்னோட இன்புட் சிக்னல் ஃப்ரீக்வன்சியும் கொடுத்துட்டாங்க. கேரியர் ஃப்ரீக்வன்சியோட வேல்யூ என்னது fc = 12 மெகாஹெர்ட்ஸ். தென் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா என்னோட மாடுலேட்டிங் சிக்னல் ஃப்ரீக்வன்சி வந்து எனக்கு 2 கிலோஹெர்ட்ஸ். ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும். எப்போதுமே எனக்கு எப்படி இருக்கும், இப்போ நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன சொன்னேன், டிடெக்டர் பத்தி என்னங்கிறது சொன்னேன். ஓகேவா? டிடெக்டர்ங்கிறது என்ன, எங்க இருக்கும், அது என்ன பண்ணுங்கிறத சொன்னேன். ஓகேவா? அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இது சம்மு தான், பட் இருந்தாலுமே நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், ஒரு கொஸ்டின் எடுத்தேன் அப்படின்னா டாப் டு பாட்டம் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்றது தான் என்னோட ஒர்க் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஸோ அப்படி பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளவுதான். மோஸ்ட்லி நம்மளோட எப்படி இருக்கணும், கேரியர் ஃப்ரீக்வன்சி கண்டிப்பா ஹையா இருக்கணும். ஆஸ் எ ECE ஸ்டூடெண்டா இந்த விஷயம் தெரியாம கம்யூனிகேஷன் பேப்பர் படிக்காம நம்ம ஃபைனல் இயர் வரைக்கும் வந்திருக்கவே முடியாது. ஓகேங்களா? ஸோ அப்போ பாத்தீங்கன்னா எனக்கு கேரியர் ஃப்ரீக்வன்சி அதிகமா இருக்கணும், என்னோட இன்புட் சிக்னல் ஃப்ரீக்வன்சி கம்மியா இருக்கலாம் இல்ல அதிகமா இருக்கலாம், எனக்கு அது விஷயம் கிடையாது. ஆனா கேரியர் ஃப்ரீக்வன்சி எனக்கு அதிகமா இருக்கணும். ரீசன் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னது கேரியர் ஃப்ரீக்வன்சி அதிகமா இருந்தாதான் என்னோட ஆண்டனாவோட ஹைட்டை வந்து நான் வந்து எனக்கு ஒரு பெஸ்டா டிசைன் பண்ண முடியும். ஓகேவா? அதுவே நான் கேரியர் ஃப்ரீக்வன்சியை வந்து கம்மியா வச்சேன், ஓகேவா, அதாவது கிலோஹெர்ட்ஸ் அந்த மாதிரி செட் பண்ணனா என்னோட ஆண்டனா ஹைட் வந்து பாசிபிளே இல்லாத அளவுக்கு மேக் பண்ற மாதிரி ஒரு டிசைனை நான் கொண்டு வர முடியும். ஸோ அது வந்து பாசிபிலிட்டியே கிடையாது. ஓகேங்களா? அதுக்கான ப்ரூஃப் கூட நம்ம வீடியோஸ்ல போட்டிருப்போம், அதாவது ரெக்கார்டட் வீடியோஸ்ல நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். ஓகேங்களா? அதாவது நீட் ஃபார் மாடுலேஷன் அப்படிங்கிற மாதிரி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த கம்யூனிகேஷன்ல நீங்க எடுத்தோடனே படிக்கிறது இதுதான். மாடுலேஷன்னா என்ன, நீட் ஃபார் மாடுலேஷன். அதுல ஃபர்ஸ்ட் நீட் ஃபார் மாடுலேஷனாலே ஆண்டனாவோட ஹைட்டை ரெடியூஸ் பண்றதுக்காக நம்ம என்னது மாடுலேஷன்ங்கிற ஒன்றை இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்போம். அப்ப நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது என்ன பண்ணிருப்பாங்க, கேரியர் சிக்னலை அதிகப்படுத்திருப்பாங்க. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கைண்ட் ரெக்வெஸ்ட், வீடியோ பாக்குறவங்க எந்த வீடியோ என்னோட வீடியோ பார்த்தாலும் தயவு செய்து ஃபுல்லா பாருங்க. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா உங்களுக்கான டவுட் கிளாரிஃபிகேஷன் எல்லாமே நான் வீடியோல கிளாரிஃபை பண்ணிடுவேன். பட் அதையும் மீறி நீங்க கால் பண்றீங்க, அது ஆல்ரெடி நான் உங்களுக்கு வீடியோஸ்ல சொன்னதா தான் இருக்கும். ஓகேங்களா? நான் இன்னொரு விஷயம், நான் கால் பிக் பண்ணல அப்படின்னா இந்த மாதிரி வீடியோஸ் தான் நான் போட்டுட்டு இருப்பேன். ஸோ நீங்க நான் என்னோட அவைலபிள் டைம் பார்த்து நான் உங்களுக்கு மறுபடியும் நானே கான்டாக்ட் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ நீங்க ட்ரிபிள் இ கேண்டிடேட்டா இருந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்கம்மா. ஏன்னா நம்ம இனிமேல் தான் ட்ரிபிள் இக்கு டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்றோம். ஓகே? ஸோ நம்ம அகாடமில ஃபியூ மெம்பர்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்க நியூவா பாக்குறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரி, இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கிறோம், ஸோ அப்போ என்னது, எனக்கு மாடுலேட்டிங் சிக்னல் கம்மியா இருக்கு, கேரியர் சிக்னல் அதிகமா இருக்கு. எதை வச்சு சொல்றேன்னு புரியுதுங்களா? இது மெகாஹெர்ட்ஸ் அப்படிங்கும் போது அதிகம், கிலோங்கிறது 10⁻3, எனக்கு இது கம்மி. ஓகேவா? சரி, இது ரெண்டும் தான் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்கன்னா தி அப்ராக்சிமேட் வேல்யூ, ஆக்சுவலா क्वेश्चनல இருந்தது பட் நான் தான் எழுதல, தி அப்ராக்சிமேட் வேல்யூ ஆஃப் டைம் கான்ஸ்டன்ட் ஆஃப் தி என்வலப் டிடெக்டர் அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? அப்போ உனக்கு இது என்ன தெரிஞ்சிருக்கணும்னா இந்த சம்மு போடணும்னா என்வலப் டிடெக்டரை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? சோ என்வலப் டிடெக்டர் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், கன்ஸ்ட்ரக்ஷன் வைஸ் எப்படி இருக்கும்ங்கறத நீங்க உங்க புக்ல பாத்துக்கோங்க. தியரிட்டிக்கல் பார்ட் அது என்னென்ன பண்ணும் அப்படிங்கறதெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க. அதுல மெயினா வந்து என்ன அப்படின்னா RNC, அதாவது ரெசிஸ்டர் கெபாசிட்டர், இதெல்லாம் இருக்கும். ஓகேங்களா? இல்ல மேம் இந்த பார்ட்டே நான் டச் பண்ணது இல்ல, சோ எனக்கு இத பத்தி எதுவுமே தெரியாது அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா இதெல்லாம் அப்படியே வைங்க. இங்க என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்க, டைம் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ கேட்கல, எனக்கு அப்ராக்சிமேட்டா வேல்யூ சொல்லுங்க, இந்த 4 இதுல எனக்கு அப்ராக்சிமேட்டா வேல்யூ சொல்லுங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஓகே, சோ அப்போ உங்களுக்கு டைம் கான்ஸ்டன்ட்ங்கிறது என்னப்பா, நான் இப்ப இந்த கம்யூனிகேஷன் சிஸ்டம்ங்கிற சப்ஜெக்ட்டுக்கே நான் இப்ப வரல.
ஓகேவா? டைம் கான்ஸ்டன்ட்ங்கிறது நம்ம நிறைய சப்ஜெக்டா படிச்சிருப்போம். சர்க்யூட் தியரியில படிச்சிருப்போம், கண்ட்ரோல் சிஸ்டம்ல படிச்சிருப்போம், கம்யூனிகேஷன் சிஸ்டம் இதுல கூட நம்ம ரேரா தான் படிச்சிருப்போம். சர்க்யூட் தியரியிலயும் இருக்கட்டும், கண்ட்ரோல் சிஸ்டம் ரெண்டுத்துலயுமே நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா டைம் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற ஒரு வேர்டு நம்ம கண்டிப்பா கேட்டிருப்போம். ஓகேவா? சோ அப்ப டைம் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது என்னன்னா என்னோட ஆரையும் சியையும் மல்டிப்ளை பண்றதுக்கு பேர் தான் டைம் கான்ஸ்டன்ட். ஓகேவா? இது எங்க வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்க்யூட் தியரியில வந்து டிரான்சியன்ட் அண்ட் ஸ்டெடி ஸ்டேட் அனாலிசிஸ்னு ஒரு டாபிக் இருக்கா. மோஸ்ட்லி அந்த டாபிக் யாருமே கை வைக்க மாட்டீங்க, அது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு. இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான டாபிக் அதுதான். சுவிட்ச் க்ளோஸ் பண்ணா என்ன ஆகும், ஓப்பன் ஆனா என்ன ஆகும், சுவிட்ச் க்ளோஸ் ஆயிருந்துச்சுன்னா எல் எப்படி ஆக்ட் ஆகும், கெப்பாசிட்டர் எப்படி ஆக்ட் ஆகும், இந்த கதை தான். அப்புறம் அதுல ஒரே ஒரு ஃபார்முலா இருக்கும், ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனா நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா அந்த தியரத்தோட முடிச்சுட்டு அப்படியே வெளில வந்துருவோம். இந்த டிரான்சியன்ட் அண்ட் ஸ்டெடி ஸ்டேட் ரொம்ப டஃப்னு கிடையாது, இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன் அப்படின்னா அந்த ஒரே ஒரு ஃபார்முலா தான். அந்த ஒரு ஃபார்முலால e பவர் மைனஸ் டவ் அப்படிங்கிற மாதிரி ஒரு வரும். டவ் அப்படிங்கிறது தான் எனக்கு என்னது டைம் கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? புரியுதுங்களா நான் என்ன சொல்றேன்னு? படிக்கும் போதே எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா தான் நம்ம கண்டிப்பா ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? சோ அப்ப டவ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா டைம் கான்ஸ்டன்ட் அப்படிங்கறத சொல்லிட்டேன். அப்படின்னா என்ன அப்படின்னா ஜஸ்ட் என்னோட ரெசிஸ்டர் கெபாசிட்டரோட வேல்யூவை மல்டிப்ளை பண்றது தான். ஓகேவா? சோ இப்போ இவன் இங்க ரெசிஸ்டர் கெபாசிட்டர்லாம் வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுலப்பா என்வலப் டிடெக்டர்ல இருக்கும். இப்போ நம்ம எந்த கதையை படிச்சிட்டு இருக்கோம், ரிசீவர்ல இருக்கக்கூடிய என்வலப் டிடெக்டர் கதையை தான் படிச்சிட்டு இருக்கோம். ஓகேவா? அதுல டிஃபரன்ஷியேட்டர், இன்டகிரேட்டர் இந்த மாதிரி நிறைய இருக்கும் ரிசீவர் சைடு. ஆனா ஆர் அண்ட் சி கண்டிப்பா இருக்கும், ஆர் அண்ட் சி. ஓகேவா? சோ அதுதான் நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா டைம் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே சரி, இப்போ என்ன கேட்டிருக்காங்க, அதோட அப்ராக்சிமேட் வேல்யூ கேட்டிருக்காங்க. ஓகே சரி மேம், ஆர் அண்ட் சிங்கிறது டைம் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டீங்க, பட் இங்க ஆர் வேல்யூ சி வேல்யூ எல்லாம் கொடுக்கல, எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க வந்து அதான் சொல்றேன்ல அப்ராக்சிமேட் வேல்யூ கொடுத்திருக்கிறதுனால இந்த டைம் கான்ஸ்டன்ட் எங்க இருக்கும் அப்படின்னா இந்த ரெண்டு ஃப்ரீக்வன்சிக்கு இன் பிட்வீன்ல இருக்கும். ஓகேவா? அப்போ இந்த ஆர் அண்ட் சி ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கண்டுபிடிக்க கூடாது. சர்க்யூட் தியரியில இந்த வேல்யூ கொடுப்பாங்க. நான் உங்களுக்கு வந்து டைம் கான்ஸ்டன்ட்னா என்னங்கறத சொல்றதுக்காக சர்க்யூட் தியரியில படிச்சிருப்போம், கண்ட்ரோல் சிஸ்டம்ல படிச்சிருப்போம்னு சொன்னேன். ஓகேவா? சர்க்யூட் தியரியில ஆர் அண்ட் சி வேல்யூ கொடுத்துப்பாங்க, நீ சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிப்ப. பட் இங்க அப்படி கிடையாது. அப்ப என்வலப் டிடெக்டர்ல என்ன அப்படின்னா நீங்க அத படிச்சிருந்தீங்க அப்படின்னா நான் என்ன பேசிட்டு இருக்கேங்கிறது உங்களுக்கு புரியும். என்வலப் டிடெக்டர்ல ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை, அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் எனக்கு அது வந்து டிமாடுலேட்டர் ஒழுங்கா ஒர்க் ஆகுதுன்னு சொல்ல முடியும். அது என்ன கண்டிஷன்னா 1/fc less than or equal to time constant rc less than or equal to ff. இதுதான் என்வலப் டிடெக்டரோட இம்பார்ட்டன்ட் கண்டிஷன். ஓகேங்களா? சோ அப்ப பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன் சிஸ்டம்ல உங்களுக்கு வந்து என்வலப் டிடெக்டர் கேக்குறதே ரொம்ப ரேரா தான் கேட்பாங்க. அதுக்கு அடுத்தது கேட்டாங்கன்னா அது கன்ஸ்ட்ரக்ஷன் வைஸ் அதுல என்ன இருக்குன்னு கேட்பாங்க. அதுக்கு அடுத்தது கேட்டாங்க, அதாவது அதுல என்ன கேட்பாங்கன்னா எந்த மாடுலேஷன்ல என்வலப் டிடெக்டர் யூஸ் பண்றோம், ஏஎம் எஃப்எம் இது எல்லாமே அதுல வரும். ஓகேவா? ரெண்டாவது கேட்டகரி அப்படி கேட்பாங்க, மூணாவது கேட்டகரி இந்த கண்டிஷனை கேட்பாங்க, நாலாவதா டஃபா கேட்கணும்னா எப்படி கேட்பாங்க, இந்த இது கேட்பாங்க. ஓகேவா? சரி, இப்போ இந்த கண்டிஷனை பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன டவுட் வரும் அப்படின்னா இல்ல மேம் என்ன சொன்னாங்க, எனக்கு கெரியர் ஃப்ரீக்வன்சி தான் அதிகமா இருக்கும், மாடுலேட்டிங் ஃப்ரீக்வன்சி கம்மியா தானே இருக்கும், என்னோட இன்புட் ஃப்ரீக்வன்சி கம்மியா தானே இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இங்க வந்து எனக்கு இங்க போட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லி நீங்க டவுட்டா கேட்டீங்க அப்படின்னா அதுக்கான ஆன்சரையும் நான் இங்க சொல்லிடுறேன். இங்க நான் என்னப்பா கொடுத்துருக்கேன், நீங்க கேட்குற டவுட் கரெக்ட் தான். நான் எஃப்சியை முன்னாடி கொடுத்துருக்கேன், எஃப்எம் பின்னாடி கொடுத்துருக்கேன். ஓகே, பட் ஆனால் இங்க எப்படி கொடுத்துருக்கேன் 1/fc அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு வந்து என்னோட ஆர்சி வந்து எஃப்சிக்கும் எஃப்எம்க்கும் இடையில இருக்குன்னா உங்களோட டவுட் வந்து நியாயமானது. ஓகேவா? இது கெரியர் ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்கணும்னு சொன்னாங்க, பட் வேல்யூ இங்கே கம்மியாக போட்டிருக்காங்க. இங்கே நான் என்ன போட்டிருக்கேன் 1/fcன்னு போட்டிருக்கேன். புரியுதுங்களா நான் என்ன சொல்றேன்னு? புரியுதுங்களாமா? ஓகேங்களா? இப்போ இதோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? இப்போ 1/fc அப்படின்னா எனக்கு என்னப்பா வரும், என்னோட கெரியர் ஃப்ரீக்வன்சிக்கு என்ன கொடுத்துருக்கேன் 1/12 மெகாஹெர்ட்ஸ். மெகாஹெர்ட்ஸ்னா என்ன வரும் 10⁻6. ஓகே, இது என்னோட டைம் கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஓகே, தென் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா 1/ என்னோட இந்த மாடுலேட்டிங் ஃப்ரீக்வன்சி 2 கிலோஹெர்ட்ஸ். சோ அது வந்து எனக்கு என்ன அப்படின்னா 2 × 10⁻3. ஓகேங்களா? இதுல எப்படி நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கிறது அப்படின்னா உங்க புக்ல ரொம்ப லெந்தியா போட்டிருப்பாங்க, அதெல்லாம் வேண்டாம். டவ் ஈக்குவல் டு மினிமம் வேல்யூவை எடுத்துக்காதீங்க. இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்ராக்சிமேட் வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ அப்ராக்சிமேட் வேல்யூ அப்படின்னா டவ் ஈக்குவல் டு இந்த சைடு என்ன வருதோ அதை நம்ம எழுதிடலாம். ஓகேவா? ஏன் அப்படின்னா இதெல்லாம் நம்ம சிம்பிளிஃபை பண்ணிட்டு இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஓகே, இப்போ ஒரு வேல்யூ வந்து இப்போ எனக்கு எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 0ல இருந்து 1 வரைக்கும் ஒரு வேல்யூ இருக்குன்னா நம்ம எதை தான் சூஸ் பண்ணுவோம், 1ங்கிறத சூஸ் பண்ணுவோம்.
ஓகேங்களா? அதாவது என்னோட மேக்ஸிமம் வேல்யூவை தான் நான் வேல்யூ சூஸ் பண்ணுவேன். ஸோ அப்போ இதோட வேல்யூ மட்டும் நீ என்னன்னு கண்டுபிடிச்ச அப்படின்னா அதுதான் என்னோட ஏன் சொல்றேன் அப்படின்னா அப்ராக்சிமேட் டைம் கான்ஸ்டன்ட். ஓகேவா? திருப்பி திருப்பியும் சொல்றேன், அப்ராக்சிமேட் அப்படிங்கிறதுனால நீ என்ன பண்ணிக்கலாம், அந்த வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, சரி இதை எப்படி மேம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை பாருங்க, எல்லாமே எதுல இருக்கு, மைக்ரோ செகண்ட்ல இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இந்த 10⁻6 மேலே கொண்டு போனோம்னா எனக்கு என்ன வந்துடும், 10⁻−6 வந்துடும். ஸோ 1/12 மட்டும் நான் சிம்பிளிஃபை பண்ணேன் அப்படின்னா எனக்கு சம்திங் ஏதோ ஒரு வேல்யூ வரும். இப்போ 1/12 அப்படின்னா எனக்கு என்னப்பா வரும், 0. தென் அதுக்கப்புறம் என்ன வரும் 0, அப்புறம் என்ன வரும் 100 அப்படின்னா என்ன வரும் 8. ஓகேங்களா? ஸோ 0.08 மைக்ரோ செகண்ட் இது அப்படியே இருக்கணும். ஓகேவா? இந்த வேல்யூ அப்படியே இருக்கட்டும். இந்த வேல்யூ எனக்கு கொடுக்கவும் இல்லை. ஸோ எனக்கு அதனால நான் அந்த வேல்யூ சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த வேல்யூ கண்டுபிடிக்கப்பா நான் என்ன பண்ணணும், முதல்ல மைக்ரோ செகண்டா மாற்றணும் முதல்ல. ஓகேவா? இங்க எனக்கு என்ன இருக்கு, 10⁻3 இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா என்ன வரும் 1/2. ஓகேவா? 1/2 இன்ட்டு ஓகே. ஸோ இங்க என்ன இருக்கு 10⁻3 இருக்கு. அது மேலே போனுச்சுன்னா எனக்கு என்ன வந்துடும் 10⁻−3 வந்துடும். போர்டு தெரியுதுங்களாப்பா? ஓகே. ஸோ அப்போ மைக்ரோ செகண்டாக மாற்றணும்னா நான் என்ன பண்ணணும், மேலே கீழேயும் 10⁻3 மல்டிப்ளை பண்ணுவீங்களா, 10⁻3 மல்டிப்ளை பண்ணிட்டேன். ஓகேவா? ஏன் அப்படின்னா இங்கே எனக்கு ஆப்ஷனில் மைக்ரோ செகண்ட் இருக்கு. ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன், மைக்ரோ செகண்டாக மாற்றுறேன். ஸோ அப்போ இங்கே எனக்கு என்னப்பா வந்துடும், இங்கே அங்கே இருக்கிறது இங்கே போடுறேன் பாருங்க. ஸோ அப்போ 1/2 இன்ட்டு 10⁻6 இன்ட்டு 10⁻3. ஓகேவா? ஸோ அப்போ எனக்கு என்ன வரும், 1/2ங்கிறது எனக்கு என்னது 0.5, 10⁻6ங்கிறது எனக்கு மேலே எங்கே போகும், -6 மேலே வந்துடும். அதுக்கு அடுத்தது என்ன இருக்கு அப்படின்னா 10⁻3 இருக்கு. இந்த 10⁻3 இதோட மல்டிப்ளை பண்ணீங்கன்னா எனக்கு என்ன வரும் 500 இன்ட்டு 10⁻−6 வரும். ஸோ இதை நான் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 500 மைக்ரோ செகண்ட் அப்படின்னு எழுதிக்கலாம். ஆப்ஷன் இருக்கா? இருக்கு. புரியுதுங்களாமா நான் என்ன சொல்றேன்? ஏன் அப்படின்னா நிறைய பேர் பண்றது என்ன அப்படின்னா சில பேருக்கு கொஸ்டின்ல நின்றும், இதுக்கப்புறம் எப்படி போடுறதுனே தெரியல. சில பேர் ஸ்மார்ட்டா எல்லாம் வருவீங்க, பட் ஆனால் கீழே இந்த இடத்துல சொதப்பிடும். ஐயோ இந்த இடத்துல என்ன வருது, ஏன் அப்படின்னா நமக்கு மெயினாக ட்விஸ்ட் எங்கே வைப்பாங்கன்னா இங்கே தான் வைப்பாங்க. மில்லி செகண்ட், மைக்ரோ செகண்ட், மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் வைப்பாங்க. ஸோ அப்போ ஆன்சர் போடும்போது தப்பு பண்ணிடுவீங்க. ஓகேங்களாமா? புரியுதுங்களா? இப்போ ஆன்சர் கொண்டு வந்துட்டேனா, ஸோ அப்போ என்னன்னா என்னோட டைம் கான்ஸ்டன்ட் வேல்யூ இதுலேருந்து இது வரைக்கும் இருக்கும். ஓகேவா? மேபி உனக்கு 500 கொடுக்காம 400 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த இன்பிட்வீன்குள்ள கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் அதை சூஸ் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா என்னோட மேக்ஸிமம் வேல்யூ தான் எடுத்து எழுதிக்கணும். ஸோ அதனால நான் இந்த வேல்யூ எடுத்து எழுதிக்கிறேன். ஏன் அப்படின்னா இன்பிட்வீன் வேல்யூனா எனக்கு எல்லா வேல்யூமே வரும். ஓகேவா? ஸோ அதனால அந்த மாதிரி பார்க்கக்கூடாது. டைம் கான்ஸ்டன்ட் வேல்யூங்கும் போது என்னோட மேக்ஸிமம் வேல்யூ சூஸ் பண்ணிக்கணும். ஸோ அதனால எனக்கு இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இதுதான். ஓகேங்களா மேம்? இந்த கொஸ்டின்லாம் எங்க மேம் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி நினைச்சீங்கன்னா இதே கொஸ்டின் வரலனாலும் இதை பேஸ் பண்ணி நமக்கு மற்ற சப்ஜெக்ட்ஸ்ல கூட கேட்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து ஈஸியாக இருந்தாலும் சரி, ட்ரிபிளியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ நியூவாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் என்ன எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, உங்களுக்கு டெஸ்ட் பேட்சோ இல்லை ரெக்கார்டட் வீடியோஸோ வேணும் அப்படின்னா இங்கே நான் மென்ஷன் பண்ணிக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம டெக்னிக்கல் அதாவது டிஎன்பிஎஸ்சி ஏஐக்கு வந்து நம்ம ரெக்கார்டட் வீடியோஸ் ப்ரொவைட் பண்ணோம், டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணோம், அது எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம முடிச்சிட்டோம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கிறது வந்து போயிட்டு இருக்கிறது வந்து டெக்னிக்கல் எஸ்ஐக்கான ரெக்கார்டட் வீடியோஸும் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸே நிறைய பேர் ரெக்கார்டட் வீடியோஸ் வாங்கி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் டெஸ்ட் பேட்ச் வந்து நோட்டிஃபிகேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகேங்களா? அதை தவிர்த்து அண்ணா யூனிவர்சிட்டிக்கான அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்குமா? ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு சப்ஜெக்ட் வைஸா ரெக்கார்டட் வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் கான்டாக்ட் பண்ணுங்க. இல்லை டெஸ்ட் பேட்ச் வேணும்னாலும் ஃபர்ஸ்ட் டைம் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.